இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலம் கடந்து நமக்கு நாமே ஆட்சி செய்து துவங்கிய வருடங்கள் பல உருண்டோடி விட்டன. நமக்கு செய்த நன்மை தீமைகள் பற்றி இன்றளவும் சர்ச்சைகள் விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆங்கிலேயர்கள் நமக்கு விட்டு சென்ற அள்ளி சென்ற ஆகியவற்றின் முக்கிய சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் நாம் அடைந்தது இந்தியா என்ற ஒரு நாடாக ஒருங்கிணைக்கப்பட்டது இவர்களால் தான். வெள்ளையர்கள் வணிகம் செய்யவே இந்தியாவிற்குள் நுழைந்தனர். அவர்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் பொழுது அவர்கள் ராஜ்யத்தையும் விரிவுபடுத்தி கொண்டார்கள். ஒருங்கிணைந்த இந்தியா இல்லாத போது மன்னர் ராஜ்யங்களும் மதவாதிகளும் தாங்கள் ஆளும் மாநிலங்களை மையமாக வைத்து தாங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்த கடும் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் படைகள் நாலாபுறமும் ஊடுருவிய மன்னர் ராஜ்யங்களை ஒன்றாக கைப்பற்றி ஒரு நாடாக நிறுவி பிரிட்டிஷ் தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா தான் இந்தியா, தற்போதும் இருக்கக்கூடிய இந்தியா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று ஆங்கில வணிக நோக்கத்திற்காகவும் தொழில் விஸ்தரிப்புக்காகவும் பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். மூலப்பொருட்கள் இந்தியாவிலிருந்து அவர்கள் நாட்டிற்கு அனுப்பவும், தயாரித்த பொருட்களை திரும்பி இந்தியா மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கவும் துறைமுகங்கள் வரையிலான ரயில் சேவை அவர்களுக்கு அவசியமாக தேவைப்பட்டது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் ரயில் போக்குவரத்து திட்டத்தை 1840ஆம் ஆண்டு அப்போதைய ஆளுநர் லார்ட் ஹார்டிங் அளித்த ஒப்புதல் மூலம் பெறப்பட்டு அது நிறுவப்பட்டது. 1845ஆம் ஆண்டு கிழக்கிந்திய ரயில்வே கம்பெனி மற்றும் அகில இந்திய தீபகற்ப ரயில்வே கம்பெனி என்ற இரு அமைப்புகளும் இதற்காக இயக்கப்பட்டன. ரயில் சேவைகள் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 1907ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் 2 ரயில்வே கம்பெனிகளையும் அரசுடைமையாக ஆணை பிறப்பித்து முழு நிர்வாகத்தையும் தன கைக்குள்ளேயே வைத்து கொண்டது. மக்கள் சேவைக்காக ரயில்வே போக்குவரத்து அவர்கள் தொடங்கவில்லை என்றாலும் இன்றளவும் அனைத்து தரப்பினர்களுக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஒரு வரமாக ரயில் சேவை இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இது இப்போது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு ஏழை மக்கள் பயன்படும் பல விஷயங்களை தொடர்ந்து அவர்கள் சலுகைகளை பறித்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தபால் நிலையங்கள். ஆங்கில ஆட்சி காலத்தில் முன்னரே தபால் சேவைகள் இந்தியாவில் இருந்துள்ளது என்றாலும் அது ஒரு சில மாநிலங்களில் அல்லது ராஜ்யங்களில் எல்லைக்கு உட்பட்டு தான் இருந்து கொண்டு வந்தது. கிழக்கிந்திய கம்பெனி தாங்கள் வணிக தொடர்புகளுக்காக தனி தபால் நிலையங்கள் பம்பாய், கொல்கத்தா மற்றும் மதராசப்பட்டினம் என்றுதான் இன்றைய சென்னை மற்றும் மெட்ராஸ் இருந்தது. 1688ஆம் ஆண்டு துவங்கி இருந்தார்கள். லார்ட் கிளவ் அதனை விரிவாக்கம் செய்தார். வாரன் ஹெல்டிங் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் பயன்படுத்த அனுமதி அளித்தார். அக்டோபர் 1, 1837ஆம் ஆண்டு இந்திய தபால் நிலையம் என்ற பெயரில் அவர்கள் அரசால் முழுமையாக நிறுவப்பட்டது. 1828 முதல் 1835 வரை கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிங் பொருளாதாரம், நீதி மற்றும் கூட்டுறவு துறைகளை விரிவாக்குவதிலும் மொழி வேற்றுமைகளில் இருந்து குறைபாடுகளை கண்டறிந்தார். அரசர்கள் ஆளும்போது பெர்சியர்கள், அரேபியர்கள், சமஸ்கிருத பண்டிதர்கள் என்று நீதித்துறை மதம் சார்ந்த தீர்ப்புகள் வழங்க நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். வணிக தொடர்புகளுக்கு அவர்கள் ஆங்கிலம் பயன்படுத்தினாலும் அது மற்ற துறைகளில் உதவவில்லை. ஒரே மொழி கொள்கை இருந்தால் மட்டுமே நிர்வாகத்திற்கும் கூட்டுறவுக்கும் உதவும் என்று முடிவு செய்து பென்டிங் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவித்து அதை நாடு முழுவதும் விரிவுபடுத்தினார். ஆங்கிலேயர் கல்வித்துறைகளிலும் அதிக முக்கியத்துவம் அளித்தனர். பெரும்பாலான இடங்களில் பள்ளிகள் நிறுவப்பட்டன. இந்தியர்களானது
பழங்கால வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கம் அனைத்தும் வாரன் ஹெஸ்டிங்ஸ் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ் இருவரால் சேகரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டது. அதேபோன்று சில சீர்திருத்த நடவடிக்கையும் அவர்கள் செய்தார்கள். உடன்கட்டை ஏறுவது நிறுத்தப்பட்டது. கொள்ளையர்கள் அதேபோன்று நாடு முழுவதும் விரட்டப்பட்டார்கள். கணவனை இழந்த விதவைகள் உடன்கட்டை ஏறுவதற்கு தாங்கள் பரிபக்தி முழுமையடைவதாக கருதி வந்து கொண்டிருந்த நேரம், அவர்களை அதுபோன்று கட்டாயப்படுத்திய நேரமும் சொல்லலாம். ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் இதை தடுப்பதற்காக முழுமையாக போராடி வந்தனர். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை கடுமையாக எதிர்த்து காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றது. மத ரீதியாக வேரூன்றி கிடந்த லட்சோப லட்ச மக்கள் சிந்தனையை மாற்றுவது அவர்களுக்கு மிக கடினமான செயலாகவும் இருந்தது. கடும் போராட்டங்களும் சர்ச்சைகளும் வெடித்தன. இறுதியாக 4 டிசம்பர் 1829 அன்று உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டு அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் வழிப்பறி செய்பவர்கள் மற்றும் கொள்ளையாளிகள், அந்த கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் இரகசிய கூட்டணி ஏற்படுத்தி பான்சிகர்கள் என்ற பெயர் கூட்டம் செயல்பட்டு வந்தனர். 6 ஆண்டுகள் போராடி 2000 கொள்ளையர்களை சிறையில் அடித்தும் தூக்கில் இட்டும் குற்றங்களை தடுத்து நிறுத்தினார்கள். கொள்ளையர்கள் கொட்டத்தை அடக்கினார்கள். 1829 ஆண்டு குழந்தை திருமணம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சட்டமும், 1855 ஆண்டு விதவைகள் மறுமணம் ஆதரிக்கும் சட்டமும் இயற்றப்பட்டது. அதேபோன்று மருத்துவத்தில் அவர்கள் சீர்திருத்தமானது. இந்தியாவில் சிறந்த முறையில் சித்த, ஆயுர்வேத, யுனானி மருத்துவ முறைகள் ஆங்கிலேயர் காலத்தில் முன்னரே நடைமுறையில் இருந்து வந்து கொண்டிருந்தாலும் தேர்ச்சி பெற்ற சிறந்த மருத்துவர்கள் அதிக அளவில் இருந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனி தடம் பதிப்பதில் தாவரவியல், விலங்குவியல், புவியியல் வல்லுநர்கள் மற்றும் யூரோப்பிய முறை மருத்துவமும் ஆதிக்கம் செலுத்தின. அவர்கள் சில மருந்துகள் குறுகிய காலத்தில் வியாதிகள் நிவாரணம் அளித்தன. சின்னம்மை, மலேரியா போன்ற வியாதிகளை கட்டுப்படுத்தின. ஆங்கில மருத்துவம் என்பது அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு விரிவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெஃபேரியன் பாலம், ஹவுரா பாலம், தி சான்லாஜ் பாலம், விக்டோரியா பாலம், போர்ட் வில்லியம் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் இந்தியா கேட், டீன் மூர்த்தி ஹவுஸ் பாராளுமன்ற கட்டிடம், விக்டோரியா மெமோரியல் என பல கட்டிடங்கள், அருங்காட்சியகங்கள், புராதன சின்னங்கள் வெள்ளையர்களால் நிறுவப்பட்டன. நாட்டிற்கான சிறந்த கட்டமைப்பு தொடக்கமாக அது அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் பார்த்த வண்ணம் தீமைகளையும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதையும் நாம் பார்த்து விடுவோம். பொருளாதார சரிவு ஏற்பட்டது. இந்தியா தங்கப்பறவை என்று ஒரு காலத்தில் அழைத்தார்கள். இந்தியாவின் ஆங்கிலேயர்கள் முதலில் கால் பதித்த பொழுது தாங்கள் வளமிக்க நாடாக இருந்தது. இந்தியா முழுவதும் உலக நாடுகள் உற்பத்தியில் இந்தியாவில் பங்கு 22% இருந்தது. அப்போது மொத்த ஐரோப்பா நாடுகளில் உற்பத்தியே 23% மட்டும்தான் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து செல்லும்போது உலக நாடுகள் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பை வெறும் 2%. நமது பொருளாதாரத்தை நசுக்கிய காரணங்கள் சிலவற்றை நாம் இப்போது கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது. சொற்ப விலைக்கு பருத்தி அனைத்தையும் கொள்முதல் செய்து பிரிட்டிஷ் நாட்டின் நெசவு நிறுவனம் அதை கொள்ளையடித்து சென்றது. இந்தியா ஒரு பருத்தி கூடாரமாக இருந்துள்ளது. சொற்ப விலைக்கு பருத்தி அனைத்தையும் கொள்முதல் செய்து பிரிட்டிஷ் நாட்டின் நெசவு நிறுவனங்கள் அதை எடுத்து கொண்டு சென்றுவிட்டது. ஒட்டுமொத்த பிரிட்டன் தொழிலில் புரட்சி ஏழை இந்தியர்களின் கல்லறை மேல் கட்டப்பட்டது என்றால் குறிப்பிட வேண்டும். தரமில்லாத பட்டு துணிகளை சொற்ப விலைக்கு அவர்கள் சந்தைப்படுத்திய பட்டு உற்பத்தி சரிவை சந்தித்தது.
நிர்வாக காரணங்கள் கொண்டு மிக கடுமையான வரி மற்றும் வருவாய் சட்டங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றியது. வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறுகிய காலத்தில் அதிக வருவாய் ஈட்டுக்கடன் வாங்கினர். அவர்களில் சூழ்ச்சியால் ஏமாற்றமும் அவர்கள் அடைந்தார்கள். இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. ஆங்கிலேயர்கள் இராணுவ படைகளை இந்தியாவில் பராமரிக்க ஆகும் செலவு இந்தியர்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டுக்கு சுமார் 19 கோடி ரூபாய் செலவு ஆகியுள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்களே. இந்தியாவின் வளமான சொத்துக்கள் முக்கியமாக குறிவைத்து அபகரித்து அள்ளிச் செல்லப்பட்டன. ஒரு உத்தேச ஆய்வின்படி தங்கம் மற்றும் நவரத்தினங்கள் அல்லாமல் சுமார் 3000 கோடி டாலர் அளவில் வளங்கள் எடுத்துச் செல்லப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று பிரிட்டிஷ் அரண்மனையை அலங்கரிக்கும் கோஹினூர் வைரம் 1.5 கேரட் இந்தியாவின் மிகப்பெரிய வைரமாக இது கருதப்படுகிறது. உலகத்திலும் மிகப்பெரிய வைரமாகவும் கருதப்படுகிறது. இவர்களுடைய நாதாரித்தனம் சூழ்ச்சிகளின் மூலியமாக இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவின் எண்ணற்ற கலவரங்களும் போர்களும் அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். திறன்பட நடக்கும் ஆட்சிகள் மக்கள் கலவரத்தை உடைக்க திட்டமிட்ட மராத்தியர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், முஸ்லிம்களிடையே கலவரத்தை உண்டாக்கினார்கள். அது இன்று வரை தொடர்ந்து வருகிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மறைமுகமாக இவ்வாறு கலவரங்கள் அவர்கள் பங்கேற்பு இருந்தது. அப்போது 2 பூனைகள் ஒரு ரொட்டி துண்டுக்காக சண்டையிடும் பொழுது ஒரு குரங்கு இடையில் அபகரித்த கதைதான் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்திய பிராந்திய மொழிகள் நிராகரிக்கப்பட்டது. சமஸ்கிருதம், தமிழ், குஜராத்தி போன்ற மொழிகள் பயன்பாட்டில் சுருங்கியது. ஆங்கிலம் கற்றல் மட்டுமே சிறப்பு என்று தவறான நம்பிக்கை மக்களிடம் பரப்பப்பட்டது. அந்த நம்பிக்கை இன்றளவும் பறந்து விரிந்துதான் இருக்கிறது. இன்றளவும் ஜப்பான், சீனா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவர்கள் தாய்மொழியை ஆட்சி மொழியாக அனைத்து இடங்களிலும் பயன்பட்டு வருகிறது. ஆங்கில மொழியின் ஆதிக்கம் இந்தியாவின் இன்றளவும் வேறொன்று இருந்திருக்கக்கூடும் என்பதே நாம் கருதப்படுகிறது. ஒழுங்கற்ற சட்டமும் பல வகையான விஷயங்கள் இருக்கிறது. இந்தியர்களுக்கு அவர்கள் அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளை உருவாக்க கூட்டமைப்பில் ஒரு இந்தியர் கூட இடம் வழங்கப்படவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் உருவாக்கியதே சட்டம், அவர்கள் வைத்ததே தண்டனைகள் என்று அனைத்தையும் அவர்களே தீர்மானித்து சட்டம் இயற்றப்பட்டது. கொடூர நடத்தை ஆங்கிலேயர்கள் ஒரு நாளும் இந்தியர்களை சரிசமமாக நடத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடிமையாக நடத்தினார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் நிர்வாக கட்டிடங்கள் ஒரு சிலவற்றை நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் அனுமதி இல்லை என்று பலகையில் வைத்திருந்தார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இந்தியர்கள் அடிமைகள் என்ற ஆதிக்க மனப்பான்மை அவர்களிடம் அதிகமாக இருந்தது. இந்திய ஆண்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் பெண் கற்பழிக்கப்படுவதும் வழக்கமாக நிகழ்வாகவே நடந்து கொண்டது. ஜெனரல் டயர் நடத்திய ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரக்கணக்கான உயிர்கள் பிரிந்ததும் நாம் அறிந்தது. லாலா லஜபதி ராய் ஒரு போராட்டத்தின் போது காரணமே இல்லாமல் சிறை பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சுமார் 40 லட்சம் மக்கள் காலனி ஆதிக்கத்தில் உயிரிழந்தார்கள். இறுதியாக ஆங்கிலேயர் காலத்திற்காக முன்னரே இந்தியர்கள் கலை, அறிவியல், பண்பாட்டு தத்துவம், மருத்துவம், ஜோதிடம், தொழில், கட்டடக்கலை இன்ன பிற விஷயங்கள் சிறந்து விளங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஐரோப்பியா மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு நமது இந்திய மன்னர்கள் எல்லளவும் சளைத்தவர்கள் இல்லை என்பதையும் நிரூபித்தார்கள். நமது மக்களின் ஒரு சில பழக்க வழக்கங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். ஆனால் அவர்கள் கால் பதிக்காமல் இருந்திருந்தாலே இன்றளவும் அதிக வளத்துடனும் இந்திய வளர்ச்சி, இந்திய தன்னாட்சியோடு சிறந்து விளங்கியிருக்கும் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதுபோன்ற பயன்மிக்க வீடியோகளை கண்டுகளிக்க எதிர நியூஸை லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்.